ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 10 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.42% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,973.1 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் சென்செக்ஸ் 0.39% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 81,425.15 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 500 0.54%, பேங்க் நிஃப்டி 0.59% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி இன்னைக்கு எகெயின் டாப் கெய்னரில் வந்திருக்காங்க. 2.63% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 2.63%. மித்தெல்லாம் நிஃப்டி மிட் கேப் 50, பிஎஸ்சி மிட் கேப், நிஃப்டி 200, நிஃப்டி 100, ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் யார் இன்னைக்கு டாப் கெய்னர்னு பார்க்கலாம். நிஃப்டி 50ல் யார் டாப் கெய்னர்னு பார்க்கலாம். பிஇஎல் அவங்க தான் இன்றைக்கி 4.33% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிஇஎல் 388.05 per ஷேர்னு க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ செகண்டாக இருக்காங்க. 2.65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. HCL டெக் 2.58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யார் நிஃப்டி 50ல் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா M&M 2.49% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுக்கி 1.68% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 1.49% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் யார் டாப் கெய்னர்னு பார்க்கலாம். ஐடிஎஃப்சி டாப் லாஸஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் தான் லாஸராக இருக்காங்க. 1.15% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் டாப் கெய்னர்னா கனரா பேங்க் 2.41% இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.35% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபெடரல் பேங்க் 2.33% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர மார்க்கெட்டில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்ததுன்னு பார்க்கலாம். லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 5 இயர் குளோபல் சோர்சிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஹிட்டாச்சி எனர்ஜி சுவிட்சர்லாண்டோட. எதில் சப்ளை பண்ண போகிறாங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி கேஸ். அது எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா SF6 ஃப்ரீ ஹை வோல்டேஜ் சுவிட்ச்கீழில் யூஸ் பண்ணுற எக்கோ ஃப்ரெண்ட்லி கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு 5 இயர் அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா 75 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 2வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆரக்கிள் 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது மார்னிங் லெவலில் இன்க்ரீஸ் ஆனது, மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆனதை சொல்கிறேன். க்ளோஸ் ஆகும்போது எப்படி க்ளோஸ் ஆகிருந்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். க்ளோஸ் ஆகும்போது விப்ரோ 2.65% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், எம்ஃபசிஸ் எல்லாம் 4 to 5% வரைக்கும் இன்றைக்கி கெயின் ஆயிருந்தாங்க. எதனால் ஐடி ஸ்டாக்ஸ் 2வது நாளாக இன்றைக்கி ஏறிட்டுருக்குன்னா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அதனால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது 2னால தான் இன்றைக்கி ஐடி ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. OFSS அதாவது ஆரக்கிள் ஃபினான்ஸ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் இவங்க 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இவங்க ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆரக்கிள் 8.9% இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்கன்னு. ஸோ என்ன ரீசன்னா அவங்க ஐடி ஸ்டாக்ஸ் ரீசன் ஏறினதுக்கு நான் சொல்லிட்டேன். யூஎஸ் ஃபெட் ரேட் கட் ஒன்று, இந்தியா யூஎஸ் ட்ரேட் டாக் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இதை தவிர இன்னொரு காரணமும் இருக்குது. ஆரக்கிள் கார்ப்பரேஷன் அதாவது ஆரக்கிள் ஃபின் சர்வீஸ் சாஃப்ட்வேரோட பேரண்ட் கம்பெனியான ஆரக்கிள் கார்ப்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட க்ளவுட் பிஸ்னஸ் அவுட்லுக் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்க எவ்வளோ ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்கன்னா $0.5 trillion மேலே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி OFSS 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷ்ரிம்ப் அண்ட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் டேரிஃப் டீலில் ஏதாவது ஹோப் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இன்றைக்கி ஷ்ரிம்ப் அண்ட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்குது. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 14% இன்றைக்கி ஏறி இருக்குது. அவந்தி சீட்ஸ் 12% ஏறி இருக்குது. கோஸ்டல் கார்ப்பரேஷன் 19.99% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வோகால்டாஸ் எக்ஸ்போர்ட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிஆர் மில் 3%, ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அரவிந்த் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபிட்ச் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர் 26 க்ரோத் வந்து 6.9%
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 6.5%லேருந்து இப்போ 6.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டியூ டு இந்த ஜிஎஸ்டி இப்போ மாற்றினாங்களா, ஸோ அது ஒன்று. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல் ஜிடிபி 7.8% க்ரோ ஆகிருக்கு. இந்த யூஎஸ் ட்ரேட் டென்ஷன்லாம் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது முடிவுக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27ல் 6.3% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 26 க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபிட்ச். விக்ரம் சோலார் இன்னைக்கு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்றுக்கு விக்ரம் சோலார் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இன்னைக்கு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 79.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1133.6 crore கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 133.4 crore சொல்லியிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 483.9% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, கெப்பாசிட்டியை 4x டைம்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆர்டர், நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. 10.96 GW ஸ்ட்ராங் பைப்லைன் ஆர்டர் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க விக்ரம் சோலார். கொட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஷேர் 1% வரைக்கும் கெயின் ஆயிருந்தது. எஸ்டர்டேவே நம்ம பார்த்தோம் ஒரு பிளாக் டீல் நடக்க போகுதுன்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,256 crore பிளாக் டீல் 3.22 crore ஷேர்ஸ் வந்து செல் ஆகிருக்கு. 1,941 per ஷேர்னு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. யார் செல் பண்ணியிருக்காங்கன்னா சுமிட்டோமோ மிட்சுமி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, ஜப்பானோட கம்பெனி இது. ஸோ என்டையர் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தா 1.65% ஸ்டேக்கையும் செல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொட்டக் மஹிந்திரா பேங்க்கை செல் பண்ணிவிட்டு அதில் வரதை தூக்கி எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி கொட்டக் பேங்க் 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓல்ட் டேம்போட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃபெல் ஆயிருக்கு. 3.53% ஃபெல் ஆயிருக்கு. ஸோ சம் செல்ஸ் லாட் ஆஃப் ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அதனால் ஆக்சுவலி கீழே போயிருக்கு. ஸோ எதனாலனா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரியாக இருக்காங்க அந்த செல்லிங்னால. ஸோ இன்சைடர் இஸ் லீவிங், அதனால் நிறைய பேர் லீவ் பண்ணுறதுக்கும் பார்த்துருக்காங்க ஓல்ட் டேம்பை. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ரைஸ் லோயராக இருக்குது ப்ரமோட்டர் செல்லிங்னால. அமந்தா ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 12.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 4.98% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. 147.65 per ஷேர் தான் அப்பர் சர்க்கியூட். ஸோ வந்து ஹிட் ஆகிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 126 per ஷேர். எஸ்டர்டே தான் இது லிஸ்ட் ஆனது. 126 per ஷேர் ஐபிஓ ப்ரைஸ். பிஎஸ்சியில் 134ன்னு லிஸ்ட் ஆனிச்சு, என்எஸ்சியில் 135ன்னு லிஸ்ட் ஆச்சு. க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 140.65, அதாவது 11.6%ல் க்ளோஸ் ஆகிருக்கு. என்எஸ்சியில் 12.5%ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு மட்டும் 12.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 4.98% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு அமந்தா ஹெல்த் கேர். HAL SSLV டெக்னாலஜி ஃப்ரம் இஸ்ரோ அதுக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இஸ்ரோ, NSIL அண்ட் இன்ஸ்பேஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹால், அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அவங்க தான் ஹால். இது மூலமாக அவங்க நியூ பில்ட் அண்ட் ஆப்ரேட் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி லெஸ் தென் 500 kilogram கீழே உள்ளது. வித் 2-year டெக் பிளான் அண்ட் 10-year ப்ரொடக்ஷன் பிளானோட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவோட ஸ்மால் சேட்டலைட் லான்ச் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். பைசாலோ டிஜிட்டல் அலாட்ஸ் 5,000 செக்யூர்டு NCD அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் 5,000 சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 lakh. டென்யூர் வந்து எவ்வளோ மாதம்னா 36 months, 3 years சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 10% கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மந்த்லி பேயபிளில். 110% ஆஃப் NCD's டோட்டல் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. NCD வந்து வித் பெய்டு பேக் 4 equal பார்ட்ஸாக பே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்ரி 3 months. அதாவது 3 years சொல்லியிருக்காங்கல்ல, 3 yearsல 2 years 3 months கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 4 equal பார்ட்ஸாக எவ்ரி 3 months நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 9th quarterலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 2 years 3 months கிடச்சி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை அவங்க 3 months ஒன்ஸ் 3 months 4 equal பார்ட்ஸாக பிரித்து தரலைன்னா அதுக்கு டிலே ஆச்சுன்னா அந்த பேமெண்ட் மோர் தென் 3 monthsக்கு மேலே டிலே ஆச்சுன்னா 12% அந்த காசை திரும்பி தர வரைக்கும் 12% per year
until the payment is madeன்னு சொல்லியிருக்காங்க. 10% இருந்ததை அவங்க கொடுக்கல, சரியான நேரத்துக்கு கொடுக்கலன்னா 12% per year தரதா சொல்லியிருக்காங்க கம்பெனி. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 செஷனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, இன்னைக்கு இல்லை, லாஸ்ட் 4 செஷனாக 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸும் லாஸ்ட் 4 செஷனாக 1.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யார் இதில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் லிவிங் 9%, ஆரக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 9%, 8.9%, இன்டர்நேஷ்னல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டியூட் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜென்சா டெக்னாலஜிஸ், ட்ரைடன், சிஎன், கார்டன் ரிச், பில்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு 4 to 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ஐடி ஸ்டாக்ஸும் கெயின் ஆயிருக்கு. டாடா எலக்ஸி 4.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சிஸ்டன்ட் 4.61%, கோஃபோர்ஜ், எம்பசிஸ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா டெக்னாலஜிஸ், பாரத் டைனமிக்ஸ் இவங்க எல்லாமும் 4% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் அனலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர் மீட்டிங் செப்டம்பர் 15 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 4 PM அளவில் ஹைதராபாத்தில் அவங்களோட கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் பப்ளிக்காக அவைலபிள் இன்ஃபோவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை அங்கே ஷேர் பண்ண மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மீட்டிங்கில் எந்த ஒரு அன்பப்ளிஷ்டு வெளிவராத ப்ரைஸ் சென்சிட்டிவ் ஃப்ளக்சுவேஷன் உள்ள இன்ஃபர்மேஷன் எதுவுமே நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்னு அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்டேட்ஸ் வேணும்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் தகவலில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம். எம்டிஆர் டெக்னாலஜிஸ்க்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க 386 crore க்ளீன் எனர்ஜி ஆர்டர்ஸ் ஃப்ரம் ப்ளூம் எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. க்ளீன் எனர்ஜி ஆர்டர் ப்ளூம் எனர்ஜின்ற கம்பெனி கிட்டேருந்து கிடச்சிருக்கு 386 crore. இது அடுத்த வருஷம் மார்ச் அண்ட் ஜூன் 2026 வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க ரெவென்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எம்டிஆர் டெக்னாலஜிஸ் அனலிஸ்ட்டும் ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ஜினலாக. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.